டு வேண்டோஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்குறது ஊசு கஸ்டமர் மொபைல் ஆப். இது வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் கஸ்டமர்ஸும் இருக்குது. இப்போ காமிக்கிறது கஸ்டமர் சப்போர்ட். இதில் ஃப்ரம் லொக்கேஷன், டு லொக்கேஷன், கஸ்டமர் ஃபோன் நம்பர், கஸ்டமர் நேம், அப்புறம் லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் கஸ்டமருக்கு டிரைவரை அலோகேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்காக ஒரு கஸ்டமர் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கஸ்டமர் கால் வருது. நீங்கள் ஒரு கால் டிசைட் பண்ணுங்கள். ஃப்ரம் லொக்கேஷன் டிஃபால்ட்டாக வந்துடும், வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டூ லொக்கேஷன் சூஸ் பண்ணுறேன். அம்மன் டெம்பிள்னு ஒரு 2 லொக்கேஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம ஃப்ரம் லொக்கேஷன்லேருந்து எங்கே இருக்குன்னு காமிச்சிடும். இப்போ ஃபோன் நம்பர், கஸ்டமரோட ஃபோன் நம்பர், யார் கால் பண்ணாங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணுங்கள், பழசாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ரெக்வஸ்ட் ரைட் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ரெக்வஸ்ட் ரைட் ப்ரெஸ் பண்ணோன்னா நியரஸ்ட் ஆன்லைன் டிரைவர்ஸ் காட்டும். அது எப்படின்னா ஃப்ரம் லொக்கேஷனுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற டிரைவர்ஸ். இங்கே க்ரீன் கலரில் காட்டுதுன்னா ஒரு கிலோமீட்டரில் இருக்கிற டிரைவர்ஸ் இவங்க. இதே எல்லோ கலரில் காட்டும், ரெட் கலர்லையும் காட்டும். எல்லோ கலர்னா ஒரு 3 கிலோமீட்டர், ரெட் கலர்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். இப்போ நான் வெங்கடேஷை சூஸ் பண்ணோன்னே இது டிரைவர், இந்த வெங்கடேஷன் இருக்கா இல்லைங்களா, அவருக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து இப்போ டிரைவர் அக்செப்ட் இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா டிரைவருக்கு என்ன ஆகும்னா அது ரைட் ரெக்வஸ்ட்டாக கிரியேட் ஆயிரும். வந்து அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுவார். அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அவருக்கு அரைவிங் அண்ட் ஸ்டார்ட் வெயிட்டிங் 2 பட்டன் காமிக்கும். அரைவிங் பட்டனை அடுத்தது கிளிக் பண்ணணும். அரைவிங் பட்டனை கிளிக் பண்ணாதான் லெட்ஸ் கோன்னு ஒரு பட்டன் வரும். அந்த லெட்ஸ் கோ பட்டன் என்ன பண்றோம் அர்த்தம்னா பிக்கப் லொகேஷன் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ டிரைவர் பிக்கப் லொகேஷன் பக்கத்தில் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் கிரியேட் ஆயிரும். கால் டிரைவருக்கு கஸ்டமருக்கு டைரெக்டாக பண்ணிடலாம். கால் பண்ணிட்டு கால் கம்ப்ளீட்டட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா லெட்ஸ் கோன்னு வந்துடும். இப்போ மீட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். எண்ட் ட்ரிப் ரெட் கலர் இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இன் பிட்வீன் நீங்கள் கஸ்டமர் எங்கேயாச்சும் வெயிட் பண்ண சொல்றாங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் வெயிட்டிங்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆயிரும். இந்த வெயிட்டிங் டைம்க்கான சார்ஜஸ் எல்லாமே கிலோமீட்டர் கான்ஃபிகரேஷன் இன்னொரு வீடியோ இருக்கு, அதில் பாருங்க. இப்போ ஸ்டாப் வெயிட்டிங்ன்றதை வந்து நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட் வெயிட்டிங்னா இப்போ எனக்கு 1 நிமிஷம்னு காட்டுது. இந்த 1 நிமிஷம் எனக்கு வெயிட்டிங் டைமு. ஸோ இப்போ வந்து எனக்கு ட்ரிப்பை எண்ட் பண்ணணும். ஸோ எண்ட் ட்ரிப் பண்ணோன்னா எனக்கு டோட்டல் ஃபேர் அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரே லொக்கேஷன்ல இருந்ததுனால 0ன்னு காட்டுது, இல்லைன்னா டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ரைட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான சார்ஜஸ் காட்டும். இப்போ இதுதான் நம்மளோட கஸ்டமர் டிரைவர். மிகவும் உதவியா இருக்கக்கூடியது யாருக்குன்னா ஒரு குரூப்பா வச்சு டிராவல்ஸ் நடத்துறவங்க, இல்லை ஆட்டோ குரூப்ஸ் மாதிரி பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.